ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி டே 2 கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நேற்று டே 1 கிளாஸ் எல்லாருமே கவனிச்சிங்க, சூப்பராக கவனிச்சிங்க. உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிஎஃப் ஃபைலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதையும் நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. டெய்லி ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் சூப்பராக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வெல்கம் டு டைனிஸ் ப்ரைம் லேர்னிங், டைனிஸ் இங்கிலீஷ் பீஸ். இன்றைக்கி டே 2. ஸோ டே 1க்கான ஆன்சர் கீ இங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் எழுதுனது எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை மிஸ்டேக் பண்ணியிருந்தா ஏன் அதை மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து மாற்றிக்கோங்க. இதெல்லாமே இப்போது நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாகவும் சென்ட் பண்ணியிருப்பேன், அதையும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ டே 2 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்? The simple present tense is used to talk about daily habits, routine actions, general truths, permanent situations. ஸோ சிம்பிள் present tenseனா என்ன? இப்போ நடக்கிற விஷயம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி ஹேபிட்ஸ், நம்ம டெய்லி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு, ரொட்டீனாக செய்யக்கூடிய ஆக்ஷனுக்கு, ஜென்ரல் ட்ரூத், உண்மை, அதாவது உலகத்தில் இருக்கிற உண்மையை பற்றி பேசணும், அண்ட் பெர்மனன்ட் சுச்சுவேஷன்ஸ், இதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணிக்கணும். நடக்கும் செயல்கள், வழக்கமான செயல்கள். எக்ஸாம்பிள்ஸ்: ஐ வேக் அப் ஏர்லி. ஸோ டெய்லி காலையில் எழுந்திரிக்கிறீங்க இல்லையா, சீக்கிரமாக, அது என்னன்னு சொல்லலாம்? ஐ வேக் அப் ஏர்லி. ஷீ ஒர்க்ஸ் இன் அன் ஆஃபீஸ், அதான் ஆஃபீஸில் வேலை செய்கிறா. சப்ஜெக்ட் டைப்ஸ். தேர் ஆர் 2 சப்ஜெக்ட் குரூப்ஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் 2 விதமான விஷயம் இருக்குது, 2 குரூப் இருக்குது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. குரூப் 1 யாரெல்லாம் அப்படின்னா, ஐ, யூ, வி, தே, ப்ளூரல் நவுன். இவங்கெல்லாம் வரும்போது யூஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். வேர்போட பேஸ் ஃபார்மை யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வேர்ப்னால் நல்லா தெரியும், ஒரு ஆக்ஷன் வேர்டு, ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் தான் வேர்ப். இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ, வி, யூ, தே, ப்ளூரல் நவுனெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ப்ரெசண்ட் வேர்பை, அதாவது நார்மல் பேஸ் வேர்பை யூஸ் பண்ணால் போதும். ஈட், ஸ்லீப், ட்ரிங்க், ஜம்ப், ஸ்டடி, ஒர்க், ப்ளே, இந்த மாதிரி நார்மல் பேஸ் ஃபார்மை யூஸ் பண்ணால் போதும். எக்ஸாம்பிள்ஸ்: ஐ ப்ளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடுவேன். யூ ஸ்பீக் இங்கிலீஷ், நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்க. வி லேர்ன் டெய்லி, நம்ம டெய்லி கற்றுக்குறோம். தே ஒர்க் ஹார்ட், அவர்கள் கடினமாக வேலை செய்கிறாங்க. ஸோ இங்கெல்லாம் பாருங்களேன், ப்ளே, ஸ்பீக், லேர்ன், ஒர்க் அப்படிங்கிற பேஸ் ஃபார்ம் வந்திருக்கு. அடுத்தது குரூப் 2 கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. ஹீ, ஷீ, இட், சிங்குலர் நவுன், இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா அந்த பேஸ் வேர்ப் இருக்கு இல்லையா, ப்ரெசன்ட் வேர்ப், அது கூட ஆட் எஸ் இல்லைனா இஎஸ் டு த வேர்ப். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், நல்லா புரியும். ஹி பிளேஸ் கிரிக்கெட். ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். இட் ஒர்க்ஸ் வெல். ரவி ஸ்டடீஸ் டெய்லி. கவனிச்சிங்களா? ஹீ, ஷீ, இட், சிங்குலர் நவுன் இவங்களாம் வந்தாங்கன்னா வேர்போட என்ன சேருது? எஸ் இல்லைனா இஎஸ் சேரும். இதுதான் ரூல், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும். புரியுதா? அடுத்தது பாசிட்டிவ் சென்டென்சஸ் எப்படி எழுதலாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஐ, யூ, வி, தே வந்தால் பேஸ் வேர்ப் போடணும், நம்ம கற்றுக்கிட்டோம். ஹீ, ஷீ, இட், சிங்குலர் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வேர்போட எஸ் இல்லைனா இஎஸ் சேர்க்கணும். எக்ஸாம்பிள்ஸ்: ஐ ரீட் புக்ஸ், நான் புக்ஸ் படிப்பேன். நீங்கள் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ். நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். வி ப்ராக்டிஸ் டெய்லி. தே வேக் அப் இயர்லி, அவர்கள் டெய்லி காலைல சீக்கிரம் எழுந்திரிப்பாங்க. ஹி ரீட்ஸ் நியூஸ் பேப்பர், அவன் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவான். ஷி டீச் ஸ்டூடெண்ட்ஸ், அவள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறா. இட் லுக்ஸ் குட், அது பார்க்க நல்லா இருக்குது. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் வெறுமனே காதில் கேட்டுட்ருக்கக்கூடாது, நீங்களும் வாயை திறந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்களும் சொல்லி சொல்லி பார்த்தா தான் வரும். சும்மா நான் சொல்கிறத காதில் கேட்டுக்கிட்டு இருந்தால் இங்கிலீஷ் வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட்
ஒரு வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு கூட நீங்கள் பிடிஎஃப் ஃபைலை எடுத்து ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லா சத்தமாக பேசி பாருங்கள், கண்ணாடி முன்னாடி பேசி பாருங்கள், அப்போ தான் வரும். ஸோ இந்த மாதிரி டெய்லி லைஃப்பில் நடக்கிற சுச்சுவேஷன், ரொட்டீனாக நடக்கிற சுச்சுவேஷன், ஹேபிட்டாக நடக்கிற செயல்கள், இதெல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசிடென்ஸில் சொல்லலாம். ஸோ டெய்லி வீடியோஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ லெசன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் போகும் இந்த லெசன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லெசன்ஸ் டெய்லி வேணும்னா கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் 299க்கு தான். ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 32 டேஸ் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வரும். வீடியோ லெசன், டெய்லி ஆக்டிவிட்டி, பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே வரும். இண்டிவிஜுவலாக உங்களோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ, யூ, வி, தே இதெல்லாம் பயன்படுத்தும் போது நெகட்டிவாக எழுதணும் அப்படின்னா டு நாட், இல்லைனா சிம்பிளாக ஷார்ட்டாக டோன்ட் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் டு நாட் இல்லைனா டோன்ட் போடணும், அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் வரும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? எனக்கு காஃபி பிடிக்காது, ஐ டோன்ட் லைக் காஃபி அப்படி சொல்லுங்கள். இல்லைனா ஐ டு நாட் லைக் காஃபி அப்படின்னு சொல்லலாம். பட் ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறது தான் பெட்டர். எனக்கு காஃபி பிடிக்கும் எப்படி சொல்லுவீங்க? ஐ லைக் காஃபி. எனக்கு காஃபி பிடிக்காது, ஐ டோன்ட் லைக் காஃபி. யூ டோன்ட் வேஸ்ட் டைம், நீ டைமை வேஸ்ட் பண்ணாத. நம்ம கிளாஸை ஸ்கிப் பண்ணுறது இல்லை, நம்ம ப்ராக்டிஸை ஸ்கிப் பண்ணுறது இல்லை. அது எப்படி சொல்கிறது? வி டோன்ட் ஸ்கிப் ப்ராக்டிஸ். அவங்க நர்வஸாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா தே ஃபீல் நர்வஸ் அப்படின்னு சொல்லலாம். நர்வஸ்னால் பயப்படுறது, பயப்படுறது, பதட்டத்தில் இருக்கிறது. அவங்க நர்வஸாக ஃபீல் பண்ணலை அப்படின்னா தே டோன்ட் ஃபீல் நர்வஸ். புரியுதா? அதுவே ஹீ, ஷீ, இட் வந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம டோன்ட் போட்டோம்ல, இங்கே நம்ம என்ன போடணும்? டஸ் நாட். ஷார்ட் ஃபார்மாக டஸ்இன்ட் அப்படின்னு போடணும். ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், அப்புறம் டஸ் நாட் இல்லைனா டஸ்இன்ட் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் பேஸ் வேர்ப் வரும். இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். நம்ம ஹீ, ஷீ, இட், சிங்குலர் நவுன் இதெல்லாம் வந்துச்சுன்னா பேஸ் வேர்போட எஸ் இல்லைனா இஎஸ் சேர்க்க சொன்னோம் இல்லையா? ஆனால் இந்த நெகட்டிவாக எழுதும் போது டஸ் நாட், டஸ்இன்ட் யூஸ் பண்ணும்போது எஸ் இல்லைனா இஎஸ் சேர்க்கக்கூடாது. வேர்போட எஸ் இல்லைனா இஎஸ் சேர்க்கக்கூடாது, அதை ரிமூவ் பண்ணிடணும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஹீ டஸ் நாட் லைக் காஃபி. இதே பாசிட்டிவாக எப்படி சொல்லுவோம்? ஹீ லைக்ஸ் காஃபி அப்படி சொல்லுவோம் இல்லையா? இப்போ நெகட்டிவாக சொல்லும் போது அந்த லைக்ஸ் அதில் இருக்க எஸ்ஸு போயிடும், முன்னாடி டஸ் நாட் இல்லைனா டஸ்இன்ட் வந்துடும். இதுதான் நம்ம நல்லா கவனமாக பார்க்கணும். இதை நம்ம வீட்டில் கண்ணாடி முன்னாடி தனியாக ரூமில் சொல்லி பாருங்கள். ஏன்னா அது எடுத்தோடனே வராது, ஒரு 4-5 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஹீ டஸ் நாட் லைக் காஃபி அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஹீ டஸ் நாட் லைக்ஸ் காஃபி அப்படின்னு போட்டுறக்கூடாது, அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஷீ டஸ்இன்ட் ஸ்கிப் கிளாஸ். இதே டெய்லி கிளாஸை ஸ்கிப் பண்ணுறா அப்படின்னா ஷீ ஸ்கிப்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே நெகட்டிவில் ஷீ டஸ்இன்ட் ஸ்கிப் கிளாஸ். இட் டஸ்இன்ட் ஒர்க் ப்ராப்பர்லி. அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னா அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இட் ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி. இதே அது ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா இட் டஸ்இன்ட் ஒர்க் ப்ராப்பர்லி. நல்லா கவனிங்க. லைக், ஸ்கிப், ஒர்க் இந்த 3 வேர்ப்லையும் எஸ் இல்லைனா இஎஸ் வராது. ஏன்னா நம்ம நெகட்டிவில் பேசுகிறோம். நெகட்டிவில் பேசும்போது என்ன வந்துடும்? ஹீ, ஷீ, இட் சிங்குலர் இருக்கலாம், டஸ்இன்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் பேஸ் வேர்பில் எஸ் இல்லைனா இஎஸ் சேர்க்கக்கூடாது. இது நெகட்டிவ்க்கு மட்டும். அடுத்தது கொஷின் எப்படி கேட்குறது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில்? ஐ, யூ, வி, தே ப்ளூரல் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி டூ யூஸ் பண்ணி கொஷின் கேட்கணும். ஸோ ஸ்ட்ரக்சர் என்ன? ஃபஸ்ட்டு டூ வந்துடும், அப்புறம் சப்ஜெக்ட் வந்துடும், அதுக்கப்புறம் பேஸ் வேர்ப் வந்துடும், அப்புறம் கொஷின் மார்க். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்களா? டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? இதை நம்ம நிறைய பேர் ரொம்ப தப்பாக என்ன பண்ணிடுறோம், அந்த டூவை யூஸ் பண்ணாமையே கேள்வியாக கேட்டுடுறோம். யூ ஸ்பீக் இங்கிலீஷ், யூ கம் ஹோம், யூ ஃபினிஷ் ஹோம்ஒர்க், அந்த மாதிரி நம்ம கேட்டுடுறோம். அது தப்பு. ஃபஸ்ட் ஒருத்தர் என்ன போடணும்? டூ போடணும்.
டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? டு வி ப்ராக்டிஸ் டெய்லி? நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோமா? டு தே அண்டர்ஸ்டாண்ட்? அவங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இந்த மாதிரி டூ சேர்த்து தான் கேள்வி கேட்கணும். எங்கெல்லாம்? ஐ, வி, யூ, தே ப்ளூரல் அவங்களுக்கெல்லாம். இதுவே ஹீ, ஷீ, இட் சிங்குலர்லாம் வந்துருச்சு அப்படின்னா முன்னாடி டஸ் சேர்க்கணும். டஸ் சேர்த்து தான் கொஷின் கேட்கணும். டஸ் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பேஸ் வேர்ப். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். டஸ் ஹீ ஒர்க் ஹியர்? அவங்க வேலை செய்கிறானா? அவள் இங்கிலீஷ் படிக்கிறாளா? டஸ் ஷீ ஸ்டடி இங்கிலீஷ்? டஸ் இட் ஃபங்க்ஷன் வெல்? அது ஒழுங்காக வேலை செய்தா? டஸ் இட் ஃபங்க்ஷன் வெல்? அண்ட் இதுலேயும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஹீ ஷீட் வந்திருக்கு, டஸ் யூஸ் பண்ணுறோம், அதனால் பேஸ் வேர்பில் எஸ் இல்லைனா இஎஸ் சேர்க்கலை. இங்கே நம்ம தவறுதலாக டஸ் ஹீ ஒர்க்ஸ் ஹியர் அப்படி போட்டுறக்கூடாது. ஏன்னா டஸ் வந்ததுனால இங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது? எஸ், இஎஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பாசிட்டிவ் சென்டென்சஸில் மட்டும்தான் வேர்போட எஸ் இல்லைனா இஎஸ் சேர்க்கணும். ஹீ, ஷீ, இட் சிங்குலர் வந்துச்சுன்னா. ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அடுத்தது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்க போகிறீங்க, அடுத்தது எக்ஸசைசஸ் பார்க்க போகிறீங்க. அதில் ஆன்சர் பண்ணும்போது தெளிவாக எங்கே எஸ் சேர்க்கணும், எங்கே இஎஸ் சேர்க்கணும், எங்கே டஸ் சேர்க்கணும், எங்கே டூ சேர்க்கணுங்கிறத நீங்கள் தெளிவாக போட்டு அனுப்புங்க. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாமா? நான் சீக்கிரம் எந்திரிக்கிறேன் டெய்லி. அது எப்படி சொல்லலாம்? ஐ வேக் அப் இயர்லி. நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறீங்க டெய்லி. யூ லேர்ன் இங்கிலீஷ் டெய்லி. நம்ம ஸ்பீக்கிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். வி ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. தே ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அவன் கடினமாக வேலை செய்கிறான். ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட். அவள் கிராமர் சொல்லித்தரா. ஷி டீச்ஸ் கிராமர். இது பிகினர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் பிகினர்ஸ். நான் கிளாஸை ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஐ டு நாட் ஸ்கிப் ப்ராக்டிஸ். நீங்கள் பயப்பட தேவையில்ல. யூ டோன்ட் ஃபீல் அஃப்ரைட் நவ். இப்போ நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஹீ டஸ் நாட் கம்ப்ளைண்ட் இல்லைனா ஹீ டசின்ட் கம்ப்ளைண்ட். அவன் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான். ஷீ டசின்ட் வேஸ்ட் டைம். அவள் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டா. உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருச்சா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன்? உண்மையிலே புரிஞ்சிச்சு, என்னோடய கிளாஸ் பிடிக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்போ தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியும். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் தயவுசெய்து கீழே கமெண்டில் வந்து உங்கள் கிளாஸ் எப்படி இருக்குது, டெய்லி வீடியோ, அந்த பிடிஎஃப் ஃபைல்லாம் எப்படி பார்க்குறீங்க, டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பண்ணுறீங்களா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் போட்டிங்கன்னா அப்படின்னா தான் அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது புரியும். அவங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களை மாதிரியே அவங்களும் இங்கிலீஷை சூப்பராக பேசுவாங்க. டு தே அட்டன் கிளாஸ் ரெகுலர்லி? அவங்க கிளாஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுறாங்களா? டஸ் ஷி ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி? அவன் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறானா? டஸ் ஷி இம்ப்ரூவ் டெய்லி? அவள் டெய்லி இம்ப்ரூவ் ஆகிறாரா? ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் முடிச்சாச்சு. அடுத்தது எக்ஸசைசஸ். 15 எக்ஸசைசஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 3 மட்டும் பார்ப்போம். பேலன்ஸாக எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் பண்ண போகிறீங்க. ஐ டேஸ் இங்கிலீஷ் எவ்ரிடே. என்ன வரும்? எஸ், ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் எவ்ரிடே. ஷி டேஸ் இங்கிலீஷ் கிளியர்லி. ஸ்பீக்ஸ். எஸ், கரெக்டு. ஹீ, ஷீட் சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் சேர்க்கணும். இங்கே என்ன வரும்? ஸ்பீக்ஸ் வரும். ஸ்பீக் போடக்கூடாது. ஷி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் கிளியர்லி. தே டேஸ் ஹார்ட் ஃபார் சக்ஸஸ். தே ஒர்க் ஹார்ட் ஃபார் சக்ஸஸ். சூப்பர். ஸோ இது மாதிரி நீங்கள் 15 சென்டென்சஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் கீ உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் வந்துடும். நாளைக்கு பிடிஎஃப்பில் டே 3 ஓட லெசனில் உங்களுக்கு தெளிவாக வந்துடும். அடுத்தது ஒக்காபுலரி பார்க்க போகிறோம். டெய்லி நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நமக்கு கிராமர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒக்காபுலரி. டெய்லி நம்ம புது வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வேர்ட்ஸை எப்படி நம்ம சென்டென்ஸில் டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான தமிழ் மீனிங், இங்கிலீஷ் மீனிங் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஹார்ட் லெவல் 3 வேர்ட்ஸ் பார்ப்போம். கன்சிஸ்டன்ட். டூயிங் சம்திங் ரெகுலர்லி. தொடர்ச்சியான. இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, தொடர்ந்து ஒரு விஷயத்தை, அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்ட். ஹீ இஸ் கன்சிஸ்டன்ட் இன் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸில் அவன் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான், ஒரு தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கான்.
இப்போ உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம், ஐ ஆம் கன்சிஸ்டன்ட் இன் ப்ராக்டிஸ். ஓகேவா? அடுத்தது டிசிப்ளின்டு, ஒழுக்கமான, கண்ட்ரோல்டு அண்ட் வெல் ஆர்கனைஸ்டு. ஒருத்தவங்க ரொம்ப கரெக்டாக வெல் ஆர்கனைஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க டிசிப்ளின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீ இஸ் டிசிப்ளின்ட் இன் ஹர் ரொட்டீன். அவரோட ரொட்டீனில் டெய்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கா, ரொம்ப ஒழுக்கமாக இருக்கா. இப்போ நீங்களும் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுறீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம், ஐ ஆம் டிசிப்ளின்ட் இன் மை ரொட்டீன், ஐ ஆம் டிசிப்ளின்ட் இன் மை டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது ரெலக்டன்ட், அன்வில்லிங் ஆர் ஹெசிஸ்டன்ட், தயக்கம் கொண்ட, எது பண்ணுறதுலையும் ஒரு தயக்கத்தோடு இருக்காங்க அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்லலாம், ரெலுக்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் ரெலுக்டன்ட் டு ஸ்பீக் இனிஷியலி. ஸோ ஆரம்ப நிலையில் அவன் பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தான். ஹீ இஸ் ரெலுக்டன்ட் டு ஸ்பீக் இனிஷியலி. அடுத்தது வெரி ஹார்ட் லெவல் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். அசிடியஸ். அசிடியஸ் அப்படின்னு என்னென்னா ஷோயிங் கிரேட் கேர் அண்ட் எஃபோர்ட். ரொம்ப டேக் கேர் பண்ணி ரொம்ப எஃபோர்ட் போடுவாங்க, மிகுந்த முயற்சியுடன் செய்பவரை தான் நம்ம என்னன்னு சொல்லணும், அசிடியஸ் அப்படின்னு சொல்லணும். அசிடியஸ் லேர்னர்ஸ் இம்ப்ரூவ் குவிக்லி. யாரெல்லாம் ரொம்ப அசிடியஸாக இருக்காங்களோ அவங்களாம் சீக்கிரமாக குயிக்காக லேர்ன் பண்ணிக்குவாங்க. அப்டுரேட், ஸ்டபன், ரெஃப்யூசிங் டு சேஞ்ச். அப்டுரேட் அப்படின்னா மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க, அவங்க ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க. பீயிங் அப்டுரேட் பிளாக்ஸ் ப்ராக்ரஸ். நம்ம ஒரு செயல் செஞ்சிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் அப்டுரேட்டாக இருக்கக்கூடாது. அப்டுரேட்னா என்னது, ஸ்டப்பனாக இருந்தோம் அப்படின்னா அது அங்கேயே நின்றும். ஸோ அதுக்கு பேர் தான் அப்டுரேட். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச செஷன் மாரல் ஸ்டோரி. ஸ்மால் ஹேபிட்ஸ் கிரியேட் பிக் சேஞ்ச். எஸ், நம்ம பண்ணுற சின்ன சின்ன ஹேபிட் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஸ்டோரி தான் இது. அண்ட் இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி என்ன லெசன் பார்த்தோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதில் நம்ம என்ன பார்த்தோம், வேர்பில் பேஸ் வேர்ப் எங்கே போடணும், எஸ் எங்கே சேர்க்கணும், இஎஸ் எங்கே சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெகட்டிவில் டசின்ட் எங்கே போடணும், டோன்ட் எங்கே போடணும்னு பார்த்தோம். அண்ட் கேள்வி கேட்கும் போது டூ எங்கே போடணும், டஸ் எங்கே போடணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த லெசன் இருக்கும். நல்லா கவனிங்க. அனிதா வாண்ட்ஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. அனிதா இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னு விரும்பினான். அனிதா வாண்ட்ஸ், பாருங்கள் எஸ் வந்திருக்கு பக்கத்தில், ஏன்னா அனிதாங்கிறது சிங்குலர். ஷீ டசன்ட் வெயிட் ஃபார் த பர்ஃபெக்ட் டைம். எவ்ரி மார்னிங் ஷீ ப்ராக்டிசஸ் ஃபார் ஜஸ்ட் 10 minutes. அவள் பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணலை. எவ்ரி மார்னிங் உங்களை மாதிரியே ஷீ ப்ராக்டிசஸ் ஃபார் ஜஸ்ட் 10 minutes. ஜஸ்ட் 10 minutes தான் அவள் ப்ராக்டிஸ் பண்ணுறான், ஆனால் டெய்லி பண்ணுறான். ஷீ ரீட்ஸ் அலவுட். அவள் நல்லா லவுடாக ரீட் பண்ணுறா. லிசன்ஸ் கேர்ஃபுல்லி, நல்ல கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுறா. அண்ட் ரிப்பீட்ஸ் சென்டென்சஸ். இங்கே வர வேர்பெல்லாம் பாருங்களேன், ரீட்ஸ், லிசன்ஸ், ரிப்பீட்ஸ், எல்லாத்துலேயும் எஸ் சேர்ந்துருக்கு. ஏன், நம்ம ஷீ அவளை பற்றி பேசுகிறோம், சிங்குலரை பற்றி பேசுகிறோம், அதனால் வேர்பில் எல்லாத்துலேயும் என்ன வந்திருக்கு, இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால் எஸ் சேர்ந்து வந்திருக்கு. சம் டேஸ் ஷீ ஃபீல்ஸ் டயர்ட். ஒரு சில நாள் அவள் டயர்டாக ஃபீல் பண்ணுவாள். சம் டேஸ் ஷீ ஃபீல்ஸ் ஸ்லோ. சில நேரம் அவள் ஸ்லோவாக ஃபீல் பண்ணுவாள், ரொம்ப ரொம்ப மெதுவாக இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவாள். பட் ஷீ டசன்ட் ஸ்டாப். அவள் ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஷீ பிலீவ்ஸ் ஸ்மால் எஃபோர்ட்ஸ் மேட்டர். அவள் நம்புனா, என்ன நம்புனா, எதை நம்புகிறா, சின்ன சின்ன எஃபோர்ட்லாம் கூட ஒரு பெரிய விஷயத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்புகிறான். ஹர் ஃப்ரெண்ட்ஸ் லாஃப் அண்ட் சே 10 minutes இஸ் நாட் இனஃப். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோன்னா நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி தான் சிரிப்பாங்க. என்னடா இதில் போய் என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாங்க. பட் அவள் என்ன பண்ணுறா, அதுக்கெலாம் ஆர்கியூ பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 10 minutes பத்தாதுடா, 10 minutes பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அனிதா டசின்ட் ஆர்கியூ. பாருங்கள், நெகட்டிவ் யூஸ் பண்ணும்போது டசின்ட் யூஸ் பண்ணணும், ஆர்கியூஸ் வரல, ஆர்கியூ தான். அவள் ஆர்கியூ பண்ணவே இல்லை. ஷீ கண்டினியூஸ் ஹர் ரொட்டீன் சைலண்ட்லி. அவள் சைலண்ட்டாக அவளோட ரொட்டீனாக டெய்லி அவளோட ஆக்டிவிட்டியை சூப்பராக பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆஃப்டர் அ ஃபியூ மந்த்ஸ் ஹர் ஸ்பீச் இம்ப்ரூவ்ஸ். ஹர் ஸ்பீச்சுங்கிறது சிங்குலர், அதனால் இம்ப்ரூவ்ஸ் போட்டுருக்கோம். அவளோட ஸ்பீச் இம்ப்ரூவ் ஆகுது.
her confidence increases. இஎஸ் சேர்த்துருக்கோம் பாருங்கள். her confidence, அவளோட நம்பிக்கை அது இன்க்ரீஸ் ஆகுது. மிஸ்டேக்ஸ் ரெடியூஸ் நேச்சுரலி. மிஸ்டேக்ஸ் தவறுகள், ஸோ ப்ளூரல், அதனால் ரெடியூஸ் போட்டிருக்கோம், ரெடியூசஸ் போடலை. ஸோ கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் அவரோட ஸ்பீச் இம்ப்ரூவ் ஆகுது, கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுது, மிஸ்டேக்ஸ் நேச்சுரலாக குறையுது. அனிதா லேர்ன்ஸ் an important lesson. ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் கற்றுக்கிறா. People who do small things daily achieve big results eventually. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? சின்ன சின்ன விஷயம் பண்ணுற பீப்புள் எல்லாருமே ஒரு நாள் ஒரு பிக் ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி தான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மாதம் கழிச்சு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ். இதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. அனிதா ப்ராக்டிசஸ் இங்கிலீஷ் ஃபார் her friends think her practice is. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலில் இருக்கும் நாளைக்கு டே 3 லெசனில். ஸோ அடுத்தது ஆக்டிவிட்டி ஹோம்ஒர்க். ரைட் 10 டெய்லி ரொட்டீன் சென்டென்சஸ் யூஸிங் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் 10 சென்டென்சஸ் எழுதணும். கன்வெர்ட் 5 பாசிட்டிவ் சென்டென்சஸ் இன்ட்டு நெகட்டிவ். அந்த 5 பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதுனீங்க இல்லையா, அதை நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணுங்கள். கன்வெர்ட் த சேம் 5 சென்டென்சஸ் இன்ட்டு கொஷின். அந்த சென்டென்சஸை அப்படியே கொஷினாகவும் கேட்டு பாருங்கள். யாராவது கொஷினாக கேட்டால் எப்படி கேட்பீங்க அப்படிங்கிறதையும் கேளுங்க. ஸ்பீக் ஆல் சென்டென்சஸ் அலவுட் அண்ட் ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ். இப்போ நீங்கள் எழுதி பார்த்தீங்க இல்லையா, எழுதி பார்த்ததெல்லாம் ஒரு வாட்டி படிச்சுட்டு அப்படியே அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சுட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன அந்த 10 சென்டென்சஸை 5 சென்டென்சஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ், கொஷின் இது எல்லாத்தையுமே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்களே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் மிரர் முன்னாடியும் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா இங்கிலீஷ் சூப்பராக டெவலப் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும் டெய்லி. ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, நாளைக்கு டே 3ல் பார்க்கலாம். பாய்.